நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகணுமா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். அதில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணி பேசும்போது சார் நான் ஒரு நரேஷன் வச்சிருக்கேன் கதை இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கப்பா? இல்லை சார், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், யார்கிட்டையும் அசிஸ்டன்டாகவும் இல்லை, நான் எந்த படமும் ஒர்க் பண்ணல அப்படின்னா. ஆனால் சொன்ன கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் கோமாளி. புரிஞ்சதா? வெயிட், அப்போ இந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. நீங்க நல்ல கதைகள் எழுதினாலே திரைப்படம் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் நீங்க இருக்கு. நாங்க அப்படிதான் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. லவ்வர் பண்ண டைரக்டருமே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ இருக்க டேரக்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, அசிஸ்டன்ட் ஒர்க்கும் தேவையில்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தாவே போதும், நீங்கள் ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி நீங்களே ஒரு ஸ்டோரியை ஒரு மூவியாகவே எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு ஸ்டோரி, ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட்டு தான் தேவை. ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணாலே உங்ககிட்ட ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அவங்களே ஒரு டீமாக மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ரீசெண்டாக மாஸ்க் படம் எடுத்திருப்பாங்க, அதோட டேரக்டர் யாருன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக